ஹலோ ஹாய் குட் மார்னிங். இன்றைக்கி லன்ச் பாக்ஸ் ரெசிபி என் பையனுக்கு ஹெல்த்தியாக ப்ரோட்டீன் ஃபுட் கொடுக்கலான்னு ஒரு டிஃப்ரெண்ட்டான பிரெட் ஸ்டஃபிங் செய்ய போகிறேன். அதுக்கு என்ன எடுத்திருக்கேன்னு பார்த்தீங்கன்னா, இது ப்ரோக்கலி. இது வந்து நல்லா தீத்தி எடுத்து வச்சுருக்கேன். நல்லா சுடு தண்ணியில் ஒரு அலசிட்டு தீத்தி வச்சுருக்கேன். இது வந்து உருளைக்கிழங்கு வேய்ச்சிட்டு நல்லா மசிச்சு வச்சுருக்கேன். அதுக்கப்புறம் கேரட்டு, அதுக்கப்புறமா இது வந்து டோஃபோ, அதுக்கப்புறம் நம்ம வந்து பச்சை பயிரை ஊற வச்சு முளைக்க வச்சுருக்கேன். நான் பிரெட் ஸ்லைஸ் எடுத்திருக்கேன். அதுக்கப்புறம் இதுக்கு ரவை, தயிர், அதுக்கப்புறமா உப்பு, மிளகுத்தூள், சில்லி ஃப்ளேக்ஸு, ஆர்கானோ, பட்டர். நம்ம இது வச்சு செய்ய போகிறோம். இப்போ இதுக்கு வந்து ஃபஸ்ட்டு என்ன பண்ண போகிறோன்னா, இது எல்லாமே நம்ம இதோட சேர்த்து மிக்ஸ் பண்ணி ஒரு 10 மினிட்ஸ் நம்ம ஊற வைக்க போகிறோம். அதுக்கப்புறமா இதை வந்து பிரெட் மேலே பட்டர் தடவிட்டு ஸ்டஃப் பண்ணி டோஸ்ட் பண்ண போகிறோம். வாங்க எப்படி செய்யலான்னு பார்க்கலாம். ஃபஸ்ட்டு இது எல்லாமே நான் சேர்த்துட்டு அதுக்கப்புறம் மிக்ஸிங். இப்போ இதெல்லாம் சேர்த்துக்கலாம். இங்கே பாருங்கள், நான் இந்த எல்லாமே சேர்த்துக்கிறேன். அதுக்கப்புறமா இந்த டோஃபோ, பச்சை பயிறு. இதில் வந்து குழந்தைங்களுக்கு கொஞ்சம் ஹெல்த்தியாக லன்ச் எப்போவுமே ஒரே மாதிரி இல்லாமல் ஒரு நாளைக்கு டிஃப்ரெண்ட்டாக கொடுத்தா அவங்களும் விரும்பி சாப்பிடுவாங்க. தயிர் பார்த்துட்டு சேர்த்துக்கலாம். அதுக்கப்புறமா ஆர்கானோ, சில்லி ஃப்ளேக்ஸ், தேவையான அளவு பெப்பர், அதுக்கப்புறம் உப்பு. இப்போ இதெல்லாம் மிக்ஸ் பண்ணிக்க போகிறோம் நம்ம. தயிர் பத்தலை, அதனால நான் இதையும் சேர்த்துக்கிறேன். இதால் 1 கப்பு தயிர் சேர்த்துக்கணும். பாருங்கள், நல்லா இந்த கன்சிஸ்டன்சிக்கு இப்படி எடுத்து வச்சாச்சு. இது ஒரு 10 மினிட்ஸ் ஊறட்டும். அதுக்கப்புறம் ஸ்டஃபிங் பார்க்கலாம். இங்கே பாருங்கள், பிரெட் ஸ்லைஸில் இந்த சைடில் உள்ளதை கட் பண்ணிக்கலாம். இந்த மாதிரி கட் பண்ணி ஸ்லைஸாக எடுத்துட்டேன். இப்போ ஸ்டவ் பற்ற வச்சுக்கலாம். ஃபஸ்ட்டு எல்லா பிரெட் ஸ்லைஸ்லேயும் பட்டர், பட்டர் தடவியாச்சு. இப்போ வந்து நம்ம இந்த எடுத்து வச்சிருக்க ஸ்டஃபிங் பாருங்கள் எவ்வளோ நல்லா வந்திருக்கு. ஸோ இதை வந்து நம்ம வச்சுக்கலாம். இப்போது இந்த மாதிரி வச்சுட்டோம். இப்போ வந்து பட்டர் கொஞ்சமாக போட்டுக்கலாம் தவா மேலே. பட்டர் போட்டுட்டு நம்ம என்ன பண்ணுறோன்னா, இந்த ஸ்லைஸ் இருக்கு இல்லையா, வச்சுக்கலாம். சிம்மில் வைக்கலாம், அது வேகட்டும். பாருங்கள், இந்த மாதிரி வெந்ததுக்கப்புறம் நம்ம திருப்பி பார்க்கலாம். அது வேகட்டும். 2 மினிட்ஸ் சிம்லேயே வைங்க. திருப்பி பார்க்கலாம் வெந்திருக்கா இல்லையான்னு. பாருங்கள், நல்லா டோஸ்ட் ஆகி வந்திருக்குல்ல. இப்போ ஒரு நிமிஷம் இந்த பக்கமும் இதாகட்டும். இது மேலே நம்மளுக்கு வேணும்னா சீஸ் ஆட் பண்ணிக்கலாம்.
இல்லைன்னா நீங்கள் ஸ்கிப் பண்ணிக்கலாம், அப்படியே கூட சாப்பிட்லாம். ஸோ நான் இது மேலே லைட்டாக சீஸ் ஆட் பண்ணிக்கிறேன். இது ஒரு ஹெல்த்தியான பிரேக்ஃபாஸ்ட்டு, ப்ளஸ் நீங்கள் லஞ்ச் கூட பாக்ஸ் கொடுக்கலாம், ரொம்ப நல்லாயிருக்கும் டேஸ்ட்டாக. அதே சமயம் இதில் லைட்டாக சில்லி ஃப்ளேக்ஸ் சேர்த்துக்கலாம். பாருங்கள், அவ்வளோதான். அந்த பக்கமும் டோஸ்ட் ஆகி வரட்டும். நிமிஷம் நான் தட்டு போட்டு மூடி வைக்கிறேன். அவ்வளோதாங்க, ரெடி ஆயிடுச்சு. இப்போ நம்ம சர்வ் பண்ணிக்கலாம். பாருங்கள், நல்லா சூப்பராக வந்திருக்குல்ல, டேஸ்ட்டாகவும் இருக்கும். பாருங்கள், சூடாக இருக்குது, அதனால தான். இங்கே பாருங்கள், பேக் சைடு நல்லா டோஸ்ட் ஆகி வந்திருக்கு. இது ஒரு மாதிரி ஹெல்த்தியான பிரேக்ஃபாஸ்ட் அண்ட் லஞ்ச் பாக்ஸ். நீங்கள் உங்கள் குழந்தைங்களுக்கு ட்ரை பண்ணி பார்த்துட்டு எனக்கு கமெண்ட்டில் சொல்லுங்கள். லஞ்ச் பாக்ஸ் ரெசிபி இன்னைக்கு அம்மாவோட. இது எப்படி இருக்கு? நல்லா இருக்கா? உனக்கு பிரேக்ஃபாஸ்ட் பிடிச்சிருக்கா? எனக்கு ஸ்கூலுக்கு இதே மாதிரியே ரெண்டு வேணுமா? சரிப்பா, சரி. நல்லா இருக்குல்ல? சூப்பரா இருக்கு. எங்களோட அம்மா ரெசிபி எப்படி இருக்கு நீங்களும் ஷேர் பண்ணி கமெண்ட் பண்ணி லைக் போட்டுருங்க. இன்னொரு நாளைக்கு பார்க்கலாம், இன்னொரு வீடியோக்கும் பார்க்கலாம். பாய்.